ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே. இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். நாங்கள் வந்து முருகர் கோயில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. முருகர் கோயில்னாலே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஆமாங்க, அப்படி தாங்க இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடம் சூப்பராக இருக்குதுங்க. 2 பக்கமும் புளிய மரங்க. புளியை பார்த்ததும் எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா என் ஹஸ்பண்ட்டை சரி பறிச்சிக்கலாமான்னு கேட்டேன். ஆனால் புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ சரி, நமக்கு கெடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லி போயிட்டோங்க. நம்ம சேலம் நாமக்கல் மாவட்டம் எல்லையில் இருக்கிற காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா விசேஷ நாளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பக்கம் போயிருந்தோம். சரி அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்திருக்கோங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லட்சுமண கவுண்டர் அப்படின்ற ஒரு மூலியமாக கட்டப்பட்ட கோயில் தாங்க இது. அவருக்கு வந்து ஜீவசமாதி அந்த கோயிலே வச்சுருக்குறாங்க. இந்த கோயில் கோபுரத்தில் வந்து நம்ம ஆறுபட முருகரையும் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்கங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். முருகர்னாலே அழகு தாங்க. அதுலேயும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்கிறாரு. ஆறுபட முருகரும் ஒரே இடத்துல பார்த்து திருப்தி நமக்கு கிடைக்குங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தை மாதம் தேர் திருவிழா போடுவாங்கங்க. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், குங்குமம் நம்ம நோய்களை தீர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லோரும் போடுவாங்கங்க. இங்கே போட்டுட்டு முன்னாடி வந்து வெத்தலை தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, 6 தீபம். அது வந்து சாமிக்கு முன்னாடி ஏற்றுவாங்கங்க. கிளிக்கில் வந்து அவ்வளோவா இருக்காது, ஏன்னா இது நாங்கள் ஃப்ரீயாக இருந்தப்போ எடுத்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற டைமில் எடுத்தது. பார்த்திங்கனாலே தெரியும் எத்தனை பேர் தீபம் போட்டிருக்காங்கன்னுட்டு. இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் நாட் அலோடு. இது தாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, லட்சுமண கவுண்டர் அவரோட ஜீவசமாதி ஆப்போசிட்டில் இருக்கிறது. உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து வழிவிடு கணபதியும், ரைட் சைடில் வந்து முருகரும் இருப்பாருங்க. அவங்க 2 பேரையும் கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகலாங்க. இது தாங்க உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரி. உள்ளே போய் நம்ம முருகரை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து விசேஷ நாளில் வச்சுருந்தாங்கங்க. முருகரை அலங்காரப்படுத்தி அவரையும் பார்த்துட்டு என் புருஷன் எப்பயும் சொல்கிறது என்னென்னா, கோயிலுக்கு போயிட்டு நம்ம வரப்போ கோயில் கோபுரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு வரணும்னு. நீங்களும் இந்த மாதிரி கோபுரத்தை பார்த்து கும்பிடுவீங்களா? இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கொடுக்குற திருநூறு பிரசாதம் தாங்க. இங்கே கொடுக்குற விபூதி பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்குங்க. இந்த விபூதி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கரும்பு தோட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த கரும்பு தோட்டத்தை நெருப்பில் பற்ற வச்சு அதில் வர தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து சாமி முன்னாடி வச்சு படைச்சி அதை தான் நமக்கு வந்து திருநூறு பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருநூறு பிரசாதம் வந்து பல நோய்களை வந்து தீர்க்கும்னு சொல்கிறாங்க. சரி மிட்டாய் வாங்கலாமான்னு போனேன் என் புருஷன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், யார் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மேலும் இது மாதிரி ஒரு சிறப்பான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆட்டையம்பட்டிக்கும் வந்துட்டோங்க. ஆட்டையம்பட்டி ஃபேமஸான முறுக்கு வாங்காமல் எப்படிங்க? சரி முறுக்காவது வாங்கி தரான்னு சொல்லி முறுக்கை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கே வந்து நாங்கள் இன்னொரு கோயிலுக்கும் போயிருந்தோங்க. அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேங்க. பாய் பாய்.